இன்றைய தினம் 14வது அத்தியாயமாகிய குணத்ரய விபாக யோகம் என்ற அத்தியாயத்தை சிந்திக்க இருக்கின்றோம். கீதையினுடைய அடிப்படை சாரமே மனதுக்கு அடித்தளமாக உள்ள அறிவையும் பற்றியதுதான். அந்த மனதிலே உள்ள பல்வேறு குணாம்சங்கள் அதெல்லாம் எப்படி உருவாகிறது என்ற ரகசியத்தங்கள் எல்லாம் விளக்கி, அந்த குணங்கள் ஒவ்வொரு ஜீவனிலே வாழ்க்கை அனுபவங்களாக பெற்று கடைசியாக மனிதன் என்ற ஜீவன் வருகின்ற போது அந்த ஜீவனிலே தொடர்ந்து பல தலைமுறைகள் என்று சந்ததிகள் உருவாகின்ற போது ஒவ்வொரு சந்ததியிலையும் பெறுகின்ற வாழ்க்கை அனுபவங்கள் எல்லாமே தொடர்ந்து வருகின்ற சந்ததிகளுக்கு பரம்பரை சொத்தாகவே அமைந்து கொண்டே வரும். அந்த குணாம்சங்கள் எல்லாம் வரக்கூடிய தலைமுறைகளுக்கு எண்ணங்களாக உருவாகி, அந்த எண்ணங்கள் ஏற்ற தாக்கத்தை உருவாக்கி அதற்கு தகுந்த செயல்களை செய்ய வைத்து, அதனால் இன்ப துன்பம் என்ற அனுபவங்களை பெற வைத்து, அந்த அனுபவங்களை மீண்டும் தனக்குள்ளாக பதிவு செய்து கொண்டு அந்தந்த குணங்களுக்கு அது வலுவேற்று கொண்டே இருக்கும். மனிதனுக்குள்ளாக உள்ள குணாம்சங்களை 3 நிலைகளிலே பிரித்து விளக்குவது தான் இந்த குணத்ரய விபாக யோகத்தினுடைய அடிப்படை. அந்த 3 குணாம்சங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, சத்வகுணம், ரஜோகுணம், தாமச குணம் என்று ஏற்கனவே சொல்லப்பட்ட வாக்கியங்கள் தான். இன்னும் சற்று விரிவாக இந்த அத்தியாயத்தில் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த 3 விதமான குணாம்சங்கள் இதை அடிப்படையாக கொண்டுதான் வாழ்க்கை அனுபவங்கள் எல்லாமே அமைந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். சத்வகுணம் என்பது, சத் என்றாலே இறைநிலை என்று பொருள். அந்த இறைநிலையுடைய இயக்கமே பிரபஞ்சங்கள் என்றெல்லாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள பல்வேறு ஜீவராசிகளிலே இறுதியாக வந்த அற்புதமான இயக்கம்தான் மனிதன் என்கின்ற ஜீவன். அந்த இறைநிலையுடைய தொடர் பயணத்தில் மனிதன் என்று வந்த பிறகும் அதே இறையாற்றுடைய தன்மைகள் நமக்கு அடிப்படையாக ஒரு கரு உருவாகின்ற போதே ஏற்படக்கூடிய முதல் பதிவாக அது அமையும். அதனால் ஒவ்வொரு ஜீவனத்திலையும் சத்துவ குணம் என்பது நிச்சயமாக இருக்கும். கொலைகாரனிடத்தில் கூட சத்துவ குணம் இருக்கும். ஏன்னா அவன் தன்னுடைய குழந்தையை நேசிக்கத்தானே செய்கிறான். என்ன, அவனிடத்தில் கொடூரமான குணங்கள் அதிகமாக இருக்கும், ரஜோகுணம் கொஞ்சம் குறைவாக இருக்கும், சத்துவகுணம் எப்போவாவது வெளிப்படும், ஆனால் இருக்கும். அதை தாண்டி வருகின்ற போது ரஜோகுணம். ரஜோகுணம் என்பது தன்னுடைய உடல் பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் வாழ்க்கை தேவைகளுக்கும் இந்த இயற்கையிலே உள்ள பூமியில் உள்ள மற்ற ஜீவராசிகள் எல்லாம் அவருடைய ஆற்றலையும் அறிவையும் பயன்படுத்தி தனக்கு மேன்மை தரத்தக்க வகையில் அதை எடுத்துக்கொள்கின்ற போது அது ரஜோகுணம். தன் நன்மைக்காக மற்றவர்களை ஆட்சி செய்தோ அல்லது அவரிடத்திலிருந்து ஏதோ ஒரு வகையில் பெற்றுக்கொண்டு வாழ்வது ரஜோகுணம். தமோகுணம் என்பது துன்பத்தை கொடுக்கக்கூடியது, இயற்கையில் உள்ள நீதிகளை அலட்சியப்படுத்தி
மனிதனுடைய அறிவை பயன்படுத்தாது சோம்பேறித்தனம், குறுக்கு புத்தி, இப்படியெல்லாம் தனக்கும் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் உலகத்திற்கும் துன்பத்தையே கொடுக்கத்தக்க வகையிலே செயல்படுகின்ற போது அது தாமச குணமாக சொல்லப்படும். அப்ப இந்த 3 குணாம்சங்களும் தினசரி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் வெளிப்பட்டு கொண்டேதான் இருக்கும். சில சமயங்களிலே நம்ம அறியாமலேயே ஏதோ ஒரு ஆனந்த நிலையில் இருக்கும். தியான பயிற்சி செய்யாதவர்கள் கூட சில சமயங்களில் ஒரு அமைதி நிலையில் இருப்பாங்க. வீட்டில் என்ன சொல்லுவாங்க, என்ன ஆழ்ந்த யோசனை அப்படியே உட்காந்துக்கிட்டு அப்படிம்பாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்றவோம், ஏன்னா ஒன்றும் சிந்திக்கலாங்க. அப்போ ஏதோ ஒரு வெறுமை, ஒரு சூன்யத்தை அந்த மனம் லயமாக இருக்கிறது. அப்போ அந்த சூன்யத்திலே லயமான மனம் என்ன சொல்ல முடியும்? ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியும். இது எல்லா மனிதர்களுக்கும், ஆன்மீக வாழ்க்கை இல்லாதவர்களுக்கு கூட சில சமயங்களில் அனுபவம் என்பது ஏற்படும். அதே போல பெரும்பான்மையான நேரங்கள் பார்க்கிற போது தனக்கு வாழ்க்கையினுடைய தேவைகளை பெறக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு தொழில், ஒரு சர்வீஸ், சேவை, இன்னும் ஏதோ வகையில் ஒரு வியாபாரங்கள், ஏதோ ஒரு தொழில், இப்படி தன்னுடைய வாழ்க்கை வசதிகளுக்காகவும் உடல் இனிமைகளுக்காகவும் மற்றவருடைய உழைப்பையும் அறிவையும் பொருளாதாரத்தையும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலை ரஜோகுணம். சில சமயங்களிலே சாதாரண மனிதர்கள் கூட கொஞ்சம் கீழ்த்தரமாக நடந்து கொள்வது உண்டு. இன்னும் சில சமயங்களில் ஆன்மீகத்துள்ளவர்கள் கூட கீழ்த்தரமாக நடந்து கொள்வது உண்டு. பேப்பரில் படிக்கிறோமே. அப்போ அந்த நிலைக்கு இந்த செயல் தகுதியான்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மோசமாக தான் இருக்கும். அப்போ ஏன் செய்தாங்க? அப்போது சிறந்த நிலையில் உள்ளவர்களை கூட சூழ்நிலை, சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்ற போது யாருக்கும் தெரியாது, இல்லை செஞ்ச தப்பு இல்லை அப்படின்னு அது ரகசியமாக செய்ய போகும். ஒரு நாளைக்கு அம்பலம் ஆகிடும். அம்பலம் ஆகாத வரைக்கும் யோகியந்தான், மகான் தான். அம்பலம் ஆகிட்டா தான் கொஞ்சம் கேள்விக்குறியாக மாறும். அப்போது இந்த 3 குணங்கள் எல்லோரிடத்துலையும் இருக்கிறத அனுபவமாக பார்க்கலாம். அதனால தான் அறிவு எந்த இடத்துல விழிப்பினை தவறுகிறதோ அந்த இடத்துல மனம் ஜெயிச்சிரும். அறிவு தன் விழிப்பு நிலை பிறழாத தெளிவில் 5 பெரும் பழிச்செயல்கள் விளைய வழி இருக்காதே தவிர, அறிவு ஒரு கணம் தன்னுடைய விழிப்பு நிலையிலிருந்து தவறினாலும் அந்த ஒரு கண நேரத்தை பயன்படுத்தி கொண்டு மனம் தன்னுடைய ஆசாபாசங்கள் எல்லாம் பண்ணிக்கும். ஒரு விளைவு எவ்வளோ காலத்துக்கு துன்பம் வரும்னா சொல்ல முடியாது. அந்த விளைவையும் ஏற்று அதை கஷ்டப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதே மனம்தான் அந்த கஷ்டத்தை அனுபவிக்க இருக்குது. அதனால் மனிதன் எப்பொழுதும் அறிவுபூர்வமாக நிலைத்து நிற்க வேண்டும். அதுதான் நிர்குணம் என்றும் சத்குணம் என்றெல்லாம் சொல்லக்கூடியது. அந்த வகையிலே மனிதனுக்கு எப்பொழுதும் அயராத விழிப்பு நிலை என்பது அறிவுபூர்வமாக மட்டுமே செயல்படக்கூடிய பக்குவம் என்பது வரணும். அப்படின்னாக்க அதுக்கு இந்த ஆன்மீக வாழ்க்கை என்பது மிகப்பெரிய துணை. அந்த ஆன்மீக வாழ்க்கையிலே புத்தர் பகவான் சொன்னது போல புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. இப்போ புத்தம் என்பது இறைநிலை, தம்மம் என்பது அந்த இறை நீதியை உணர்ந்து மதித்து அது தகுந்தப்ப வாழ்கின்ற அற வாழ்க்கை. அதற்கு நமக்கு துணையாக இருக்கக்கூடியது சங்கம், சங்கம் சரணம் கச்சாமி.
அதனால் சத்சங்கம் என்பது மனிதனுக்கு எப்பொழுதும் இருக்கணும். முடிந்த அளவிலே அந்த சத்சங்கத்தோடு தொடர்பும் இணக்கமும் வைத்திருக்கணும். அதனால் முக்கியமான அலுவல்கள் இருக்கிற போது வேலையை பார்க்கணும். அந்த அலுவல் இல்லாத போது சத்சங்கத்துக்கு நேரத்தை ஒதுக்கிடணும். அப்போ அந்த நேரத்தை ஒதுக்காது அந்த நேரத்தில் வேறு ஏதாவது செய்யலாமான்னு யோசிச்சோம் வச்சுக்கோங்க. அப்போ மனம் கொண்டு போய் எங்கே நிறுத்தும் பார்த்தீங்கன்னாக்கா கேளிக்கைகளுக்கு போகும். அந்த கேளிக்கைகளிலே தேவையில்லாத குணங்கள் எல்லாம் மேலே வந்துடும். அப்புறம் அதை நிறைவு செய்வதற்கு ஏற்ற வழிகளை தான் தேடுமே தவிர அது அமைதி நிலைக்கோ ஞானத்திற்கோ வராது. அதனால தான் மகரிஷி அவர்கள் இந்த 3 நிலைகளை இணைத்து இந்த பயிற்சிகளை நமக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் முதல் ஸ்லோகத்தில் பகவான் சொல்றாரு, முனிவர்கள் எல்லாரும் எதை அறிந்து இவ்வுலக வாழ்க்கைக்கு பின் மேலாம் சித்தியை அடைந்தார்களோ ஞானங்களுள் சிறந்ததும் பரம்பொருளை பற்றியதுமான அந்த ஞானத்தை மீண்டும் உரைப்பேன். ஏன்னா திரும்ப திரும்ப ஒரே கருத்து வர மாதிரி தெரியும். கீதையிலே பல இடங்களிலே கருத்துக்கள் திரும்ப திரும்ப சொல்லப்படும். அது ஏற்கனவே கேட்டது தானே சொன்னது தானே நினைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா ஆன்மீகத்துடைய அடிப்படை தாக்கம் மனமாற்றம். அப்போ அந்த மனமாற்றத்தை சந்திக்கின்ற வரைக்கும் திரும்ப திரும்ப படிப்பதும் கேட்பதும் சிந்திப்பதும் செயல்படுத்துவதற்கு முயற்சி செய்வதும் முயற்சியிலே வெற்றி பெறுவதும் இப்படி தொடர்ந்து ஒரு போராட்டத்தில் வாழ்க்கையை ஓட்டித்தான் ஆக்கணும். அதுதான் குருட்சேத்திர யுத்தம். அதனால் அதே கருத்துக்களை மீண்டும் இந்த அத்தியாயத்தில் சொல்வதாக முதல் ஸ்லோகத்தில் சொல்கிறாருங்க. 2வது ஸ்லோகத்தில் இந்த ஞானத்தை அனுஷ்டித்து என் சுரூபத்தை அடைந்தவர்கள் சிருஷ்டியில் தோன்றுவதில்லை, பிரளயத்தில் துன்புறுவது இல்லை. இப்போ மீண்டும் பிறப்பதும் இல்லை, இயற்கையினால் வரக்கூடிய சீற்றங்களிலே இறப்பதும் இல்லை. பிரளயம் என்றால் இயற்கை சீற்றங்கள், நேச்சுரல் கலாமிட்டிஸ். அப்போ இயற்கை சீற்றங்கள் பொதுவாக இந்த பூமியில் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். பூமி தோன்றிய காலத்திலிருந்து இயற்கை சீற்றங்கள் உண்டு என்றால் சமீப காலங்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். அப்போ இயற்கை சீற்றத்துக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையிலே பாசிட்டிவ் ஃபோர்ஸ் நெகட்டிவ் ஃபோர்ஸ் 2 உண்டு. பிரபஞ்சம் முழுவதுமே அந்த ஆற்றல் உண்டு. இந்த பூமியிலையும் அலைகள் என்பது எங்கெல்லாம் இருக்கோ அங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் கண்டிப்பாக இருக்கும். அப்போ பூமியுடைய ஆக்கப்பூர்வமான அலைகள் இயற்கை வளங்களாக வருகின்ற போது அதே உள்ள அந்த நெகட்டிவ் வேவ்ஸ் முரண்பட்ட அலைகளும் இதே பூமியில் தாவரங்களாகவும் அதே இயற்கை சீற்றம் உருவாக்கக்கூடிய பஞ்சபூதங்களோடு இணைந்தும் வெளிப்படும். அதனால தான் சில தாவரங்களுடைய சக்தி என்னன்னு நமக்கு தெரியாதுங்க. ஆனால் சிலர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூகித்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வசியம் பண்ணுறதுக்கு ஒரு முறை உண்டு. அது ஒரு தாவரத்துடைய வேர் எடுத்து அதை வசியத்துக்கு பயன்படுத்துவாங்களாம். அந்த செடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப அபூர்வம். அது மலைகளில் தேடி பிடிச்சி அதுக்கு பக்கத்திலே போக முடியாதான். அதனுடைய நெகட்டிவ் ஃபோர்ஸ் அந்தளவுக்கு தாக்கம் இருக்கும். அப்போ அந்த செடியை பக்கத்தில் போய் பறிக்கணும் சொன்னாக்க அதுக்கு சில மந்திரங்களை உச்சாடனம் பண்ணணும். வெள்ளை சேவல் ஒன்று பலி கொடுக்கணும். அப்படியே கொடுத்து எடுத்துகிட்டு வந்து வீடு சேர்ந்தா பெரிய வேலை. அப்போது ஒரு செடிக்குள்ளாக எத்தனை நெகட்டிவ் ஃபோர்ஸ் இருக்குதா அப்படின்றத அது அனுபவத்தல் மூலமாக கேட்குற பொழுது நமக்கே ஓரளவுக்கு யோசனை தோணும். நம்புறது அப்புறம் ஒரு யோசனையே தோன்றும். அப்போது ஒரு செடிக்குள்ளாக எத்தனை நெகட்டிவ் அலைகள் இருக்கிறது அப்படின்றது ஒரு சிலருக்கு தெரியும். அதுதான் வசியம் என்பது ஒரு நெகட்டிவ் வேவ்ஸ் தான். பில்லி, சூன்யம், வசியம் இதெல்லாம் பிளாக் மேஜிக், நெகட்டிவ் வேவ்ஸ்.
அதே போல் பூகம்பம், எரிமலை, வெள்ளம், சுனாமி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பு, காற்று, நீர், மண் இதில் உள்ள நெகட்டிவ் வேவ்ஸ் தான் இயற்கை சீற்றங்களாக வருவதற்கு காரணம். அப்போது அந்த இயற்கை சீற்றங்கள் வருகின்ற போது அதை உணர்ந்து அதிலிருந்து தவிர்த்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அறிவுக்கு உண்டு. ஏன்னா அறிவு தான் அங்கேயும் செயல்படுது. அப்போ இயற்கையாக உள்ள அந்த அறிவு நிலையிலே இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாமே இந்த இயற்கை சீற்றங்களில் சிக்குவது கிடையாது. சுனாமியில் ஒரு மீனாக செத்து போச்சா என்ன? ஒரு மீன் கூட சாகலை. ஆனால் எத்தனை மீனவர்கள் செத்து போனாங்க. அப்போது அந்த 4 அறிவு 5 அறிவு உள்ள ஜீவராசிகள் இயற்கை சீற்றங்களில் சிக்கிறது இல்லை. அப்போது 6 அறிவுடைய மனிதன் எப்படி சிக்க முடியும் இல்லைங்களா? அப்போது 5 அறிவு வரைக்கும் உள்ள விலங்குகளுக்கே இயற்கை சீற்றங்களை உணர்ந்து கொள்ளக்கூடிய அறிவு இருக்கிற போது நமக்கும் நிச்சயமாக இருக்கணும். அப்போ ஏன் நம்ம சிக்கிக்கிறோம்னா அந்த அறிவு 6 நிலையில் செயல்படுகின்ற போது அந்த 6வது அறிவாகிய பகுத்தறிவு என்ற நிலையில் வரக்கூடிய அந்த அறிவில் மனம் என்ற இயக்கம் உள்ள போது பாருங்க. அப்போ என்ன ஆகுது? அந்த மன இயக்கத்துக்கு வேகம் அமைஞ்சு போகுது. அப்போ அந்த ஃப்ரீக்குவென்சி 20க்கு மேலே போகிற போது அந்த மனதுக்கு இயற்கையில் உள்ள அந்த சீற்றங்களை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு என்பது செயல்படாது. அப்போ நுண்மை நிலையில் தான் அந்த அறிவு செயல்படுமே தவிர உணர்ச்சி நிலையில் அது புரிந்து கொள்ள முடியாது. அப்போ பொதுவாக மனிதன் உள்ள நிலை பார்த்தீங்கன்னா 20க்கு மேலே தான். தூங்கும்போது தானே ஆல்ஃபா நிலைக்கே வர்றாரு. ஆழ்ந்து தூங்கும்போது தான் இன்னும் கொஞ்சம் தீட்டா ஃப்ரீக்குவென்சிக்கு போகிறாங்க. அதனால் சாதாரண நிலையிலே மனிதனுடைய மனம் என்பது அந்த ஃப்ரீக்குவென்சிக்கு இறங்குறதே கிடையாது. அதனால் இயற்கையில் உள்ள அந்த சீற்றங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு திறம் மனிதனுக்கு இருந்தும் கூட மனிதனுக்கு அது பயனாவது இல்லை. இதுதான் குருச்சேத்திர யுத்தத்தில் கர்ணனுக்கு பிரம்மாஸ்திரம் தெரியும். ஆனால் அது எப்போ பிரயோஜனமாகாது? அவனுக்கு உயிரை காப்பாற்றி கொள்றதுக்கு அவசியம் இருக்கிற போது பயன்படாது. அப்புறம் என்ன பிரயோஜனம்? இதுதான் அறிவு என்று இருந்தும் கூட மனிதனுக்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய தகுதி தரத்தை வளர்த்துக் கொள்வது இல்லை. அதுதான் பாரதியார் சொல்லுவார், நல்லதோர் வீணை செய்து அதை நலம் கெட புழுதில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். அப்போ அந்த சுடர்மிகும் அறிவு சர்வ வல்லமை மிக்க அந்த பேரறிவே இங்கே பகுத்தறிவாக வந்திருக்கிறது. அப்போ அந்த அறிவின் மூலமாக வாழ்க்கையில் அனைத்து வெற்றிகளையும் மேன்மைகளையும் பெற முடியும். அப்போ அனைத்தும் உள்ளடக்கம் பெற்றிருந்தும் கூட மனிதன் தோற்று போகிறான். காரணம் அறிவை மனம் வென்று விடுவதனால். அப்போ அந்த அறிவு நிலையில் நிற்கிறதுக்கு பயிற்சி வேணும், பக்குவம் வேணும். அதனால பிரளயத்தில் யார் சிக்குவார்கள் என்றால், யார் 20 அலைச்சொல்லுக்கு மேலே வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்றார்களோ அவங்க தான் சிக்குவாங்க. அமைதி நிலை உள்ளவர்களை பிரளயங்கள் தீண்டுவது இல்லை. அதனால இயற்கையே அவனுக்கு ஒத்து போகுமே தவிர இயற்கை அது முரண்படுத்தாது. அதனால தான் அண்டர்ஸ்டாண்ட் த நேச்சர், ரெஸ்பெக்ட் த நேச்சர், என்ஜாய் த நேச்சர் என்று மகரிஷி சொல்லுவார்கள். இயற்கையை புரிந்து கொள்ள வேண்டும், இயற்கையை மதிக்க வேண்டும், இயற்கையை பயன்படுத்தித்தான் வாழவும் வேண்டும். அப்படி தோன்றிய அவன் அழிவதும் இல்லை, வாழ்க்கை முடிந்த பிறகு மீண்டும் ஒரு ஆன்மாவை மீண்டும் ஒரு உடலை தேடுவதும் இல்லை. அப்போ அழிவது என்று சொன்னால் இயற்கை சீற்றங்கள் அழிவு கிடையாது. ஆனால் உடல் இயக்கம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தானாகவும் நிற்கும், நாமாக நிறுத்திக் கொள்ளலாம். அப்போ வாழ்க்கையுடைய நிலை உடல் ரீதியாக முடிகின்ற போது அந்த ஆத்மா தன் மூலமாகிய பரமாத்மாவோடு லயமாகி விடுவதனால மீண்டும் அது இன்னொரு உடலை தேடுவது இல்லை. அடுத்த ஸ்லோகத்தில் பெரிய பிரகிருதி எனது கர்ப்பாசயம்,
அதனால் கர்ப்பத்தை வைக்கிறேன், அதனின்று உயிர்கள் எல்லாம் உற்பத்தி ஆகின்றன. பொதுவாக கர்ப்பம் அப்படின்ற வார்த்தை மனிதனுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்ந்து தரைத்து ஒரு உடலாகி உலகில் வருகிறோம். ஆனாலும் இந்த சுத்தவெளி என்பது சிவமாக ஆண் தன்மையாக உருவப்படுத்துவாங்க. சக்தி என்கின்றதை பெண் தன்மையாக வடிவமைத்து பெண்ணுக்கு மூலம் ஆண். அது அருமையான ஒரு கோட்பாட்டை சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஆண் மூலம் அரசாளும், பெண் மூலம் நிர்மூலம். அப்ப ஆண் மூலம் அரசாளும் என்றால் சிவம் என்பது சுத்தவெளியாக பரவெளியாக எல்லையில்லாது நிறைந்திருப்பது. அதனுடைய நுண் அதிரின் காரணமாகவும் இறுக்கத்தின் காரணமாகவும் நொறுங்கிய துகள்களே விண்ணாகி சக்தி என்ற நிலைக்கு வருகிறது. அந்த விண்ணுடைய சேர்க்கை தான் பஞ்சபூதங்கள், அதுதான் இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தை தாங்கிக் கொண்டு காத்து கொண்டிருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா சூழ்ந்திருக்கின்ற வெளிதான். அப்போ இந்த பிரபஞ்சத்திற்கு வித்தாக அமைந்திருப்பது இறைநிலையே. அதனால இறைவனுக்கு வித்தகன் என்று ஒரு பேர் உண்டு. அதனால அந்த வித்தாக அமைவதனால அதற்கு ஆண் தன்மை என்று உருவப்படுத்தி இந்த ஆண் மூலம் அனைத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு இயக்கத்திற்குள்ளாகவும் அதுவே அறிவாக இருந்து இயக்கிக் கொண்டிருக்கிறது என்கின்ற போது ஆண் மூலம் அரசு ஆளும், பெண் மூலம் நிர்மூலம். இந்த பெண்ணுக்கு எது மூலம் என்றால், சக்திக்கு எது மூலம் என்றால், ஒரு தனக்கு என்று மூலமே இல்லாத அந்த ஆதி நிலைதான் இந்த பிரகிருதிக்கு மூலம். அப்ப ஆண் மூலம் அரசாலும், பெண் மூலம் நிர்மூலம். அப்ப பெண்ணுக்கு மூலம் என்ன என்றால் நிர்மூலமாகிய சிவமே என்று பொருள். வெளிதான் சிவம். அதனால அந்த சிவமே இந்த சக்தி என்கிற விண் தோன்றுவதற்கு கருவாக வந்ததுனால நான் எல்லாவற்றுக்கும் வித்தாக இருக்கிறேன் என்ற கருத்து சொல்லப்படுகிறது. அதே போல அந்த வித்தாக இருக்கின்ற இறைநிலையே தான் விண் என்ற இயக்கத்திற்கும் மூலம், விண்கள் இணைந்து பஞ்சபூதங்கள் வருவதற்கும் மூலம், பஞ்சபூதங்கள் இணைந்து இந்த பூமி வருவதற்கும் காரணம், இந்த பூமியிலே ஜீவாந்த களம் உருவாவதற்கும் அதே தான் காரணம், ஜீவன்கள் வருவதற்கும் அதுதான் காரணம். அதனால ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளாகவும் அந்த இறைவனே அகமாக வித்தாக இருப்பதனால தான் வித்துக்கு அகமாக உள்ளே இருப்பது வித்தகன் என்ற வார்த்தை போட்டாங்க. அப்போ அந்த வித்தாக இருக்கக்கூடிய இறை தத்துவத்தை பார்க்க முடியுமான்னு பாருங்களேன். இப்போ விதை என்ற வார்த்தையை சாதாரணமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ சாதாரண ஒரு அவரை விதை எடுத்துக்கொள்வோம். ஒரு ரோஸ் கலரில் இருக்குது, மேலே வெள்ளையாக ஒரு கோடு மாதிரி முளைய இருக்குது. இப்போ அந்த அவரை விதையை ரெண்டாக உடைக்கலாம், பருப்பாகும். அந்த பருப்பு பார்த்தோம்னாக்க ரெண்டு பக்கம் லேசாக ஒரு பள்ளம் இருக்கும். அப்போ அந்த ரெண்டு பருப்பு மூடி இருந்த போது இந்த பக்கம் ஒரு பள்ளம் இருக்குது, இந்த பக்கம் லேசாக பள்ளம் இருக்கு. ரெண்டு மூடி இருந்தால் என்ன இருக்கும்? உள்ள ஒரு வெளி இருக்குமா இல்லைங்களா? அப்போ அந்த வெளி என்பது என்ன என்று ஒரு கேள்வி போட்டுக்கிட்டு இப்போ அந்த விதையை மண்ணில் போட்டு தண்ணி ஊற்றுறோம். ஒரு 4 நாளில் ஒரு கேள்வி வைக்கிற மாதிரி வருது. நாம் போட்ட விதை நுனியில் நிற்கும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தண்டு நேராக இருக்கும், அந்த விதை கொஞ்சம் விரிஞ்சிருக்கும், உள்ள 2 இலைகள் வரும். மறுபடியும் அடுத்த நாள் பார்த்தோம்னாக்கா அந்த 2 இலை இப்படி இருக்கும், அதுக்குள்ளே இன்னொரு 2 இலை இப்படி வரும். ஒரு 4-5 நாள் கழித்து ஒரு வாரம் கழித்து பார்த்தோம்னாக்கா அந்த கீழே பருப்பு இருந்தது உதிர்ந்து போயிடும், அந்த இலைகள் மட்டும் 4 இலைகள் இருக்கும். அப்போது அந்த நாம் பார்த்த தோற்ற பொருளாக இருந்த அந்த விதை என்பது இப்போ அதே தோற்றத்தில் விழுந்து போச்சு. அப்போ அதுக்குள்ளாக என்ன இருந்தது, எது இந்த சரியாக வளர்ந்தது என்று பாருங்கள். நாம் போட்ட அதே பருப்பு தான் வெளியே விழுந்திருக்குது. அப்போ எது அங்கே இல்லை, எது இருந்தது இப்போ அதில் இல்லை என்று நம்ம பார்த்தோம்னாக்கா அந்த விதைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது நமக்கு தெளிவாகும். அப்போ என்ன ஆற்றல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கேரக்டரைஸ்ட் மேக்னெட்டிக் டொமைன்.
அந்த 2 பருப்பு மூடி இருக்கிற போது உள்ள ஒரு கேப் தெரியுது பாருங்க, அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல் என்பது செறிவூட்டப்பட்ட காந்தக்களம். அந்த காந்த ஆற்றல் என்ன பண்ணுது, அந்த சுத்தி இருக்கக்கூடிய பருப்பு இருக்கு பாருங்க, அதில் உள்ள சத்துக்களை எடுத்துக்கொண்டு அது பூமியிலிருந்து மேலே வந்துடும். அந்த சத்தை எடுத்துக்கிட்டு ஒரு 4 இலைகளை விட்டுரும். அதுக்கப்புறம் அந்த பருப்பில் சத்து இருக்காது, அது வெறும் எம்டி கண்டெய்னர், அது விழுந்து போயிடும். அந்த 4 இலைகளை வச்சுக்கிட்டு சூரிய வெளிச்சத்தையும் காற்றையும் மண்ணையும் தண்ணி எல்லாத்தையும் பயன்படுத்தி தன் உணவை தானே உற்பத்தி செய்து கொண்டு வளரும். அப்போது அந்த பருப்பு விழுந்த பிறகும் அந்த பருப்பில் உள்ள சத்து எடுத்துக்கொண்டு அது காலியான பிறகும் அந்த செடி மேற்கொண்டு கொடியாக வளரணுமா, செடியாகவா, மரமாகவா, எந்த பருவத்தில் பூக்கணும், காய்க்கணும், என்ன விதமான பூ இருக்கணும், என்ன விதமான பழ கொட்டை இருக்கணும், இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் எங்கேருந்து வரும்? அதுவும் அங்கேயே தான் இருக்கும். அப்போது அந்த செறிவூட்டப்பட்ட காந்த களத்துக்குள்ளாக அந்த தாய் செடியினுடைய பரம்பரையினுடைய அனைத்து பதிவுகளும் இந்த விதைக்குள்ளேயே இருப்பாக இருக்கிறது. அதனால் அந்த வித்துக்கு அகமாக உள்ளே இருப்பது வித்தகன் என்று சொல்கின்ற போது, அந்த வித்தகன் என்றால் தெய்வம், தெய்வம் என்றால் பேர் ஆற்றல் உடையது, பேர் அறிவு உடையது. அதனால் ஆற்றல் வெளிப்பட்டு தோற்றங்களாக மாறும், அறிவு அந்த இயக்கத்துக்கு ஊடாக இயங்கி நின்று அந்தந்த காலத்தில் அதை மலைத்து கொண்டே வரும். அப்படி அந்த விதை என்பது இறைநிலையே அமைந்திருப்பதனால பிரபஞ்ச தோற்றங்களுக்கும் ஜீவன்களுக்கும் அது வித்தாக சொல்லப்படுகிறது. அப்போது எங்கெல்லாம் அந்த விதை விழுந்து அதை ஒன்று ஏற்றுக்கொள்கிறதோ, ஏற்றுக்கொள்வதற்கு பெண்மை என்று பேர் மனிதன் வரைக்கும். அதனால தான் அதை கர்ப்பாசயம் என்றும் கர்ப்பப்பை என்றும் சொல்லுகின்றோம். அப்போது பிரபஞ்சமே இறைவனுடைய கருப்பை தான். அந்த இறைவனுடைய ஒவ்வொரு தோற்றத்திற்கும் அந்த ஜீவராசிகளில் வரக்கூடிய பெண்மை என்பது கருப்பை தான். அதனால் இந்த பூமியிலே ஏற்படக்கூடிய ஒவ்வொரு ஜீவனுக்கும் அந்த மூல பிரகிருதி என்று பார்த்தீங்கன்னாக்க இறைநிலையே. அப்படி சேத்திரத்தினுடைய சம்யோகம் ஏற்படுகிறது. இந்த பிரகிருதி சொல்லக்கூடிய பிரபஞ்சத்தில் ஆற்றலும் அறிவுமாக இணைந்திருக்கின்ற அதே இறையாற்றலே அறிவு என்பது சேத்திரஜன், இயக்க களம் என்பது சேத்திரம். அப்போ இந்த பிரபஞ்சத்திலே இயக்க களத்திலே அறிவாக இருந்து அதுவே எல்லா ஜீவராசிகளுடைய இயக்கத்திற்கும் தோற்றத்திற்கும் முடிவுக்கும் காரணமாகிறது. பிரகிருதியில் பிரகாசிக்கும் புருஷனுக்கு என்ன பேருன்னா ஹிரண்ய கர்ப்பன் என்று பேர். ஹிரண்யன், ஹிரண்யன் நம்ம வார்த்தை கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? அப்போது இந்த பிரபஞ்சம் முழுவதும் அந்த இறையாற்றல் வித்தாக வந்து இந்த கர்ப்பத்தில் வாழ்கின்ற போது அதுக்கு ஹிரண்ய கர்ப்பன் என்று பேர். அதனால தான் ஹிரண்யன் என்ன சொன்னான், நானே கடவுள், இன்னொரு கடவுள் கிடையாது, எல்லாரும் என்ன தான் கும்பிடணுன்னா. அப்போது அந்த கதாபாத்திரனுடைய பேர், அவனுடைய குணாம்சம் என்ன பார்த்தீங்கன்னா அது இயற்கையினுடைய அம்சமே. அப்போது ஹிரண்யன் என்றால் இறைவனே இங்கே கர்ப்பமாக வந்திருக்கக்கூடிய நிலை, ஹிரண்ய கர்ப்பன். அப்படி அந்த இறைநிலை தான் எல்லாம் இருக்கிறது என்பதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது, உண்மைதானே? ஆனால் என்னாச்சு, ஹிரண்யனுக்கு அகங்காரம் வந்ததுனால நான் மட்டுமே இறைவனா. உண்மை நிலை என்ன, எல்லா கர்ப்பத்துக்கும் இறைவன் தானே காரணம். அப்போ ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளாகவும் கருவாக இருக்கிறது இறைவன் தானே. அப்போ எனக்குள்ளாகவும் இறைவன் இருக்கின்றான், எல்லாருக்குள்ளவும் அதே இறைவன் தான் இருக்கிறான். அப்போ சமத்துவம் வந்துவிடும். எனக்குள்ளாக மட்டுமே இருக்கிறான்னு நினைக்கிற போது அது ஆணவமாக மாறி அது அழிவுக்கு கொண்டு போயிடும். அப்படி 4ஆம் ஸ்லோகத்தில் கர்ப்பாசயங்கள் எல்லாவற்றிலும் பிறக்கின்ற வடிவங்களும் பெரிய பிரகிருதி தாக இருக்கிறாள், கர்ப்பதானம் செய்யும் தந்தை நான். இந்த சொல்லப்பட்ட விளக்கத்திற்கு இந்த ஸ்லோகம். 5ஆம் ஸ்லோகத்தில் பிரகிருத்திலிருந்து உண்டான சத்வம் ரஜஸ் தாமசம் என்னும் குணங்கள் அழிவற்ற தேகியை அழிகின்ற தேகத்தில் பிணிக்கின்றன.
அதாவது அகம் பிரம்மம் என்பது அழிவில்லாதது இல்லைங்களா? ஆத்மா அழிவது இல்லை என்று சாங்கிய யோகத்திலிருந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அனைத்து தோற்றங்களும் அழியக்கூடியது. அப்போ இந்த உடம்பு வந்து ஒரு நாளைக்கு முடிஞ்சிடும், ஆனால் ஆத்மாவுக்கு முடிவு கிடையாது. அப்போது இந்த உடல் உருவாவதற்கு முன்னும் இருந்தது, உடல் வாழ்கின்ற பொழுதும் இருக்கிறது, உடல் முடிந்த பிறகும் இருக்கிறது. இந்த கருத்தை சாமிஜி சொல்லுவாங்க, என் ஜனனம் என் மரணம் இரண்டையும் யான் அறியேன், எனினும் அவை இரண்டினையும் என் மனதில் கொண்டே பொன் முதலாய் பொருள் அனைத்தும் ஈட்டுகின்றேன் என்று இயற்கை நீதியையே அங்கே மையமாக வைத்து தன்னுடைய வாழ்க்கை நோக்கத்தையும் அதில் சொல்லுவார். அப்படி ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஆத்மான்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, அந்த ஆத்மா என்பதோ காந்த களமாக இருந்தாலும் அந்த காந்த களத்தில் பெற்ற வாழ்க்கை அனுபவங்கள் அதில் சொத்தாக இருக்கிறதுனால அந்த அனுபவங்கள் என்பது குணங்களாக வெளிப்படுகிறது. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளாகவும் ஒரு கரு உருவாகி ஒரு புதிய ஜீவனை உருவானாலும் கூட அந்த புதிய ஜீவன் பெறக்கூடிய வாழ்க்கை அனுபவங்கள் அந்த புதிய ஜீவனுக்கு ஒரு குட்டியோ ஒரு குழந்தையோ பிறக்குதுன்னு சொன்னால் அந்த புதிய ஜீவனுடைய வாழ்க்கை அனுபவங்கள் எல்லாம் அந்த பிறக்கின்ற ஜீவனுக்கு சஞ்சித கர்மாவாக போயிடும். அப்போது இது என்னெல்லாம் செயல் செய்ததோ அந்த செயலுக்கு வார்த்தைகளை பயன்படுத்துகின்றோம். அப்போது இந்த பூமியில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் வாழ்க்கை அனுபவங்கள் இருக்குதுங்க. இப்போ ஒரு தாவரத்தில் இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆசை என்பது இருக்கா இல்லையா தாவரத்துக்கு? இல்லைங்களா? அப்போ என்ன ஒரு தொட்டிக்குள்ளே மண் உரம் தண்ணி எல்லாம் வச்சு ஜன்னலுக்கு பக்கத்தில் வச்சோம்னாக்க அடுத்த நாள் காலையில் வெளியே போயிடும். அப்போது ஏன் அது அங்கே வெளியே போகுது? அது முழுமையான ஆற்றலை பயன்படுத்த வேண்டும்னு சொன்னால் சூரிய வெளிச்சம் நேராக கிடைக்கணும். இப்போ ஷேடோ லைட் பத்தாது அதுக்கு. அதனால் தானாக விரும்பி அங்கே போய் அந்த வெளிச்சத்தை வாங்கி கொள்கிறது. அப்போது ஆசை என்பது நுண் உயிரில் தொடங்கி எல்லா ஜீவன்லையும் வந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த ஜீவனெல்லாம் எனக்கு ஆசை இருக்குன்னு சொல்கிறது இல்லை. யார் சொல்ல முடியும்? மனிதன் மட்டுமே சொல்ல முடியும். அப்போது வார்த்தைகளால் குழப்பங்கள் வந்துச்சுங்க. வார்த்தைகளால் குழப்பங்கள். வார்த்தைக்கு முன்னாடி உள்ளது என்னன்னு பாருங்க. வார்த்தைக்கு முன்னாடி என்ன இருக்கும்? உணர்வுகள் தான். அப்போ ஒரு குழந்தை பிறக்கும்போது அழுகுது. ஏன் அழுகுது? அப்போது உணர்வு இருக்க மட்டும் இல்லை, அங்கே உள்ளே இருந்தபோது ஏசி மாதிரி இருந்தது, வெளியே வருகிற போது மார்கழி மாதம் குளிர் சில்லுன்னு இருக்குது, பொருந்தலை. அப்போ குளிர்லைக்கும் சொல்ல முடியாது, ஏன்னா இன்னும் மொழி கற்றுக்கலையே. அதனால் தன்னுடைய துன்பத்தை அது அழுது வெளிப்படுத்துகிறது. அதே கொஞ்சம் நல்லா ஸ்வெட்டர் கட்டெல்லாம் போட்டு அழகாக வயதுக்கு பாலும் கொடுத்தோம் வச்சுக்கோங்க, இப்போ சிரிக்கும் இல்லைங்களா? ஏன் எல்லாத்தையும் நிறைஞ்சு போச்சு, இப்போ ஆனந்தமாக சிரிக்குது. அப்போது அந்த குழந்தை எப்படி மொழியை பயன்படுத்தாது தனக்குள்ள இருக்கின்ற உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றதோ அதே போல ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளாகவும் உணர்வுகள் உண்டு. மனிதன் என்று வந்த பிறகு வார்த்தைகளை கண்டுபிடிச்சதுனால அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தத்தை கொண்டு வந்தோம். அந்த அர்த்தத்தை சொல்கிறவங்க பயன்படுத்தக்கூடிய விதமும் புரிந்து கொள்ளக்கூடியவர் பயன்படுத்தக்கூடிய விதம் வேறு வேறு இல்லைங்களா? அப்போ ஒரே வார்த்தைக்கு படிப்பவருடைய அறிவுக்கு தகுந்தாற் போல புரிதல் வேறுபடுகிறது. ஆனால் தான் ஒரே கருத்துக்கு பல மாற்று கருத்துக்கள் வந்துவிடும். ஆனால் உண்மை என்பது ஒன்று தானே இல்லைங்களா? அப்போ அந்த உண்மை என்ற பொருளை அறிவது தான் அறிவு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்போ மெய் என்பது ஒன்றே ஒன்று தான், அது ரெண்டு கூட கிடையாது. அதனால் வேறாகவோ பலவாகவோ காண்பது அறியாமை, ஒன்றாக ஸ்திரமாக காண்பது அறிவு. அதனால் அந்த நிலை அறிவு நிலையிலே மனிதன் நிற்கணும். அப்போ அந்த அறிவே தான் அந்தந்த ஜீவன்களிலே இயங்கு பெறுகின்ற அனுபவங்கள் எல்லாம் வெளிப்படுத்துகின்ற போது நாம் பல்வேறு வார்த்தைகளை வச்சதுனால குணங்கள் என்று பேர்.
குணங்களுக்கு அடிப்படை உணர்வுகளே. குணங்கள் என்பது நாம வைக்கின்ற பெயர்களே. அதனால் அந்த குணங்களை நம்ம பேரை வச்சுக்கிட்டு அந்த பேரை மூணாக பிரிக்கிறோம், தரம் மாதிரி. அப்படி இந்த சத்வம், ரஜஸ், தாமஸ் என்று 3 தன்மைகளை சொல்லுகிறாங்க. அப்போ இந்த 3 குணங்களும் அழிகின்ற தேகத்துக்குள்ளாக அழியாத நிலையிலே அமைந்திருக்கிறது. அப்போ தேகம் அழிந்து போனாலும் ஆன்மா அழிவது இல்லை. ஆன்மா என்பது என்ன? கேரக்டரைஸ்டு மேக்னெட்டிக் டொமைன். அப்போ வாழ்க்கை அனுபவங்களே ஆன்மா. அப்போது அந்த ஆன்மா பிரிந்து பிரிந்து ஒவ்வொரு இடத்துலையும் போய் சேர்ந்துக்குது. அப்படின்னாக்க இப்போ ஒருத்தர் காலமாயிட்டாங்க, பெரியவர் தாத்தா. உடனே என்ன பண்ணுறோம்? உடலை குளிப்பாட்டி கும்பிடணும் அப்படி சொல்லி அவருடைய பேர குழந்தைகள் முதல்ல சுற்றி வருவாங்க, மகன் மகளெல்லாம் அப்புறம் சுற்றி வருவாங்க, மருமகள் சுற்றி வருவாங்க, அப்புறம் அடுத்த சொந்தக்காரங்களை சுற்றி வருவாங்க, அப்புறம் நெருங்கிய நண்பர்கள் சுற்றி வருவாங்க, அப்புறம் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லோரும் சுற்றி வருவாங்க. எதுக்கு சுற்றி வரணும்? அப்படி சுற்றி வருகின்ற போது அவருக்கு ஏதாவது நிறைவு செய்ய முடியாத ஆசாபாசங்கள் கொஞ்சம் இருக்கலாம். அது இந்த சுற்றி வரவங்களுடைய தன்மையோட ஒத்ததாக இருக்கின்ற தன்மையில் அது போய் இணைந்து கொள்ளும். யாருக்கும் தெரியாது, இணைந்ததே தெரியாது. அப்படி அந்த ஆன்மாவுடைய தன்மைகள் பிரிந்து அந்தந்த குணாம்சங்கள் உடைய மனிதனோடு இணைந்து கொள்கின்ற போது அது கூடிய சீக்கிரம் அது அதில் நிறைய பெற்றுவிட்டு முழுமைக்கு வந்துவிடும். அதனால் அந்த குணங்கள் என்பது அழிவது இல்லை, ஆனால் தேகம் அழியக்கூடியது. அப்போ அழிகின்ற தேகத்திலே அழியாத ஆத்மா குடிகொண்டிருக்கிறது என்ற கருத்து இந்த 5வது ஸ்லோகத்தில் கொடுக்குறாங்க. அப்படி ஒவ்வொரு குணத்துக்கும் உள்ள சிறப்புகளை 6வது ஸ்லோகத்திலையும் 7வது ஸ்லோகத்திலையும் கொண்டு வர்றாங்க. இந்த ரஜோகுணம் என்பதே பதிவுகளுக்கு காரணம். மனிதனுடைய ஆன்மாவிலே பதிவு என்று சொல்கிறோம் இல்லைங்களா, குணங்கள் அமைவதே. அந்த குணங்கள் அமைவதற்கு காரணம் இந்த ரஜோகுணம் என்பது வாழ்க்கை தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய வேகம். அப்போ வாழ்க்கையில் என்னெல்லாம் நமக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தேவைகள் வருகிறதோ அதையெல்லாம் சமுதாயத்திலேருந்து மற்றவங்களிடத்துலேருந்து நாம் பெறுகின்றோம். என்னென்ன நுட்பங்களை கையாண்டு அதெல்லாம் பெறுகின்றோமோ அதெல்லாம் நமக்குள்ளே பதிந்து போயிடும் சாமர்த்தியங்கள். அப்போ அதான் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இந்த 5 புலன்கள் மூலமாக இன்பங்களை சந்திப்பதே வாழ்க்கை, இதுதான் சாஸ்வதம் என்று நம்பி அதை பெறுவதற்காக வளர்த்து கொள்கின்ற அறிவும் கற்றுக்கொள்கின்ற வித்தைகளும் கையாளும் நுட்பங்களும் செய்கின்ற செயல்களும் ஆத்ம லாபத்திற்கு பயன்படுவது இல்லை என்று ஏற்கனவே தியான யோகத்தில் பார்த்தோம். அப்போது அந்த ஆத்ம லாபத்திற்கு பயன்படக்கூடிய வகையில் வருகின்ற போது ரஜோகுணம் தாமச குணம் அதுக்கு உதவாது. சத்வகுணம் ஒன்று தான் அதுக்கு உதவி செய்யும். அப்போ அந்த ரஜோகுணம் தாமச குணமும் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, அது ஏற்கனவே நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது, ஓப்பனிங் பேலன்ஸ். அதை மையமாக வைத்தே செயல்படுவதனால அதே எண்ணம் சொல் செயல் வந்துக்கிட்டே இருக்கும், அதையே செஞ்சுக்கிட்டு இருப்போம். அப்போது அந்த எண்ணங்கள் வராமல் காப்பதற்கு சத்துவகுணம் அங்கே நிற்கணும். அப்போ சத்துவகுணம் அந்த எண்ணங்கள் வராமல் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சத்துவகுணத்தினுடைய ஆற்றலை பெறுவதற்கு ஒரே வழி தியானம். அப்போ தியானத்தில் ஆழ்ந்து போகின்ற போது மகரிஷி நமக்கு துரியாதீதம் என்று அந்த ஜீவன் பிரம்மம் என்ற அந்த இறைநிலையோடு ஐக்கியமாகி நிற்கக்கூடிய வகையில் கொடுத்துருக்கின்றாங்க. ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி என்று துரியாதீதத்திற்கு பேர். அப்போ அந்த துரியாதீத நிலையிலே ஆழ்ந்து தவமேற்றினால் என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இயற்கை ரகசியங்கள் நமக்கு அறிவுக்கு எட்டும். இரண்டாவது அதோட முக்கியமானது பார்த்தீங்கன்னா, எண்ணங்கள் கேள்விகள் இல்லாத பொழுது அந்த இறை தத்துவத்துடைய அழுத்தம் என்பது நமக்கு அனுபவமாக கிடைக்கும். அப்போ அந்த இறை அழுத்தம் என்ற கிரியேட்டிவ் ஃபோர்ஸ், ஆக்கப்பூர்வமான அலைகள், பாசிட்டிவ் வேவ்ஸ், அது நமக்கு கிடைக்கின்ற போது அந்த அழுத்தம் நம்முடைய கர்மயத்தில் வந்து இணையும். அப்படி இணைகின்ற போது அங்கே உள்ள தேவையில்லாத பதிவுகள் எழுச்சி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா இறை அழுத்தம் மிக 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 வலிமை வாய்ந்தது. இப்போ சாதாரண பொருள் மேலே
ஒரு எடையுள்ள ஒன்றை எடுத்து வச்சிங்கன்னா இது மேலே வர முடியுமா? முடியாது. அதுபோல் நம்முடைய கருமயத்தில் உள்ள பதிவுகளிலே நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். அப்போ அந்த இறை அழுத்தம் அந்த ஆன்மாவில் வந்து இறங்குகின்ற போது அந்த அழுத்தத்தை எதிர்த்து பதிவில் மேலே வர முடியாது. அதனால் அந்த அனுபவத்தை மனிதன் பெற்றாக வேண்டும். அப்படி பெற்றால்தான் நமக்குள்ள இருக்கின்ற தாமச குணம் வந்து வெளிவராமல் தடுக்க முடியும். அந்த அனுபவத்தை பெறாத வரைக்கும் அது சொல்ல முடியாது. அதனால தான் ஏன் பல பேர் சிக்கிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, தவம் செய்கிறது கிடையாது, வெறும் மந்திரம் மட்டும் சொல்லிக்கிட்டால் தவம் வந்துடாது. அதனால் மக்கள் மத்தியில் ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு மதிப்பு மரியாதை தேடிக்கிறாங்களே தவிர, உண்மையான தியானம் என்றது தீட்சை பெற்று தியானம் செய்து இறை தத்துவத்தை உணர்ந்தால்தான் அந்த பதிவு மேலதாத வரையில் அதை அமைக்க வைக்க முடியுமே தவிர வேறு எந்த வகையில் சப்ரஸ் பண்ணவே முடியாது. அதனால் இந்த ரஜோகுணமும் தாமச குணமும் எப்போ தோற்று போகும், செயலற்று போகும் என்று சொன்னால், அந்த சுத்தவனுடைய அழுத்தத்தை நம்முடைய கருமையும் ஏற்கணும். அப்போ அதுக்கு தவத்தில் ஒடுங்கி போனால்தான் முடியும். அதனால் சத்துவகுணம் சுகத்தில் சேர்க்கிறது, ரஜோகுணம் கர்மத்தில், தமோ குணமோ ஞானத்தை மறைத்து கவனமின்மையில், சோர்வில், சோம்பேறித்தனத்தில் சேர்த்து விடுகிறது. அப்போ சத்துவகுணம் சுகத்தில் சேர்க்கிறது. அப்போ மனிதனுக்குள்ளாக இருக்கின்ற இறைத்தன்மை என்பது இயற்கையை மதிப்பதும் இயற்கை இன்பங்களை துய்ப்பதும். அந்த துய்க்கின்ற நிலையிலே அளவு முறையோடு பாதுகாத்துக் கொள்ளுவதும், இதெல்லாமே இயற்கையுடைய சிறப்புகள். அப்போ அந்த சிறப்புகளை பெறக்கூடிய வகையிலே அமைவது தான் சத்துவகுணம். அதனால் மனிதனுக்கு இந்த ராஜகுணமும் தாமச குணமும் வந்து வாழ்க்கையில் துன்பத்தை கொடுக்கக்கூடிய வகையில் நம்மை வந்து குணம்சங்களாக மாறி, அதுவே எண்ணங்களாக மாறி, அதுவே மீண்டும் மீண்டும் செய்ய தூண்டி, அதே செயலை செய்ய வைத்து அதில் இன்ப துன்பத்தை கொண்டு வந்து நிறுத்திவிடும். 10வது ஸ்லோகத்தில் சத்துவம் ரஜசையும் தமசையும் அடக்கி மேலெழுகிறது. இப்போ நம்ம சொன்ன கருத்து தான். அப்போ எப்படி அடக்கி மேலெழுகிறது? துரியாதி தவம் பயின்று தேர்ச்சி பெற்று அந்த இறை அழுத்தத்தை உணர்வாக பெறுகின்ற பொழுது தான் அது இதரண்டி அடக்கி பிடிக்கும். சத்துவத்தையும் தமசையும் ஆளுகிறது. அங்கே தமஸ் சத்துவத்தையும் ரஜசை அடக்குகிறது. இப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சமயத்தில் மேலே வந்துடும். மேலே வரக்கூடிய குணாம்சங்கள் நம்முடைய எண்ணம் சொல் செயலாக மலர்ச்சி பெற்றுவிடும். அப்படி 3 குணங்களும் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் செயல்படும். அதை செயல்படாமல் வைக்கிறதுக்கு அயராத விழிப்பு நிலை அவசியம். அதை பெறுவதற்கு தியானம் என்பது வேணும். அதாவது சகஜ நிஷ்டை என்று பேர். எப்பொழுதுமே மனதை வந்து அமைதியிலே வைத்திருக்க கற்றுக்கொண்டோம் அப்படின்னாக்க, அந்த பக்குவத்தை பெற்றுவிட்டோம் என்றால் அதுக்கு சகஜ நிஷ்டை என்று பேர். அடுத்து இந்த குணாம்சனுடைய சிறப்புகளை 11, 12, 13 ஸ்லோகம் சொல்கிறாங்க. 14வது ஸ்லோகத்தில் தேகமெடுத்துள்ளவன் சத்துவ குணம் ஓங்கி இருக்கின்ற போது மரணம் அடைவாயின் ஞானவான்களுடைய நல்லுலகங்களை அடைவான். இது ஏற்கனவே அக்ஷர பிரம்ம யோகத்தில் சொல்லப்பட்ட கருத்து. யார் ஒருவன் மரண தருவாயில் என்னையை நினைக்கின்றானோ திவ்ய புருஷன் பரமாத்மாவாகிய என்னையே வந்து அடைகின்றான். அப்போ மரண தருவாயில் இறைவனுடைய எண்ணம் வரணும் அப்படின்னாக்க, வாழ்கின்ற வாழ்க்கை முழுவதும் அப்படி இருந்தால் தான் அப்போ அந்த எண்ணம் வரும். ஏன்னா எதுக்கு அழுத்தம் இருக்குதோ அதுதான் மேலே வரும். அப்போ தினசரி வாழ்க்கையில் நம்முடைய எண்ணங்கள் வந்து சத்துவகுணத்திலே அதிகமாக நின்று பழகி இருந்ததுன்னா, இந்த உயிர் பிரிகிற போது அந்த எண்ணம் தான் வரும். அப்படி இல்லை ரஜோகுணத்தில் அதிகமாக செயல்பட்டிருந்தோம் அப்படின்னாக்க, உயிர் பிரிகின்ற போது ரஜோகுணத்தினுடைய தாக்கம் தான் வெளிப்படும். இல்லை தாமச குணத்தில் அதிகமாக இருந்துன்றனாக்க, உயிர் பிரிகிற போது தாமச குணம் தான் வெளிப்படும். அதனால தான் தெரிஞ்சோ தெரியாமலேயோ ஒரு கருத்து சொன்னாங்க. ஒரு சதாம் ஹுசேன் தூக்கில் போட்டுட்டீங்க, இனி ஆயிரக்கணக்கான சதாம் ஹுசேன்கள் உருவாவோம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான். அது காலம்தான் தீர்ப்பெழுதணும். அதனால் மனிதனை வந்து பக்குவப்படாத வரையில்
ஒரு மனிதன் இறப்பது என்பது வாழ்கின்ற மக்களுக்கு மிகப்பெரிய துன்பம். அதனால் அது ஏன் ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க? அவன் அந்த கடைசி வரைக்கும் வாழணும். அதுக்கு அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்து சாப்பாடெல்லாம் கொடுத்து ஒரு இடத்துல ஜெயிலில் வச்சுருவாங்க. ஏதோ ஒரு கட்டத்தில் அவனுக்கு வாழ்க்கையை பற்றி ஒரு அக்கறை வந்துச்சு வச்சுங்களேன், அவனுடைய மனதில் சத்துவம் வந்துவிடும். சத்துவம் வருகின்ற போது அவன் நல்லவனாக மாறி ஜெயிலே இருந்தாலும் கூட, அங்கேயே செத்தாலும் கூட அவன் நல்லவனாக மாறி சாகின்றதுனால வாழ்கின்ற மக்களுக்கு துன்பம் இருக்காது. அப்போ ஒரு அயோக்கியன் என்று சொல்லி அவனை தூக்கு தண்டனை கொடுத்தோம்னு சொன்னாக்க அந்த ஆன்மா அப்படியே ஒட்டுமொத்தமாக வான்காந்தத்துக்கு போயிடும். அப்போ அங்கிருந்து கொண்டு தகுந்த ஆளை தேடும். தகுந்த ஆள் கிடச்சா அவன் கூட போய் இணைந்து கொள்ளும். அவனுக்கு டபுள்ஸ் பங்காயிடும் சக்தி. அப்போ 1% மேலே சமாளிக்கிறதுக்கு எத்தனை வருஷமாச்சு? இன்னும் 2% ஒன்றா சேர்ந்த மாதிரி ஒருத்தன் வந்துட்டான் வச்சுக்கோங்க, எப்படி சமாளிக்கிறது? இல்லை அவனுடைய தாக்கம் பலாயிரம் பேர் இடத்துல பிரதிபலித்து வச்சுக்கோங்க, எத்தனை பேர் சமாளிக்க முடியும்? அப்போது இயற்கை நீதிகளை புரிந்தவங்க தான் தெரிஞ்சோ தெரியாமலே சில வார்த்தைகளை பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். ஆனால் புரியாத அரசியல்வாதிகள் சில சமயங்களில் அவங்களுடைய சுயநலத்தின் காரணமாக ஏதோ காரணத்தை வச்சு இயற்கை நீதிகளை அவமதித்து விடுவார்கள். அப்போ அதனுடைய பலன் சமுதாயத்துக்கு மிகப்பெரிய அளவிலே துன்பத்தை கொடுத்து விடும். அதனால் மனிதன் பக்குவப்பட்ட பிறகு தான் உலகத்தை விட்டு போக வேண்டும். அதனால தான் நம்ம தவத்தில் கூட பார்த்தீங்கன்னா, உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன். இப்போ ஏன் நீண்ட ஆயுள் வேணும்? யாரும் இங்கே நிரந்தரமாக தங்க முடியாது, எல்லோரும் சாகத்தான் வேணும். அப்போ எதுக்கு நீலாயுள் வேணும்னு சொன்னால், பிறை நோக்கம் இருக்குது. அது முடிகின்ற வரைக்கும் நமக்கு ஆயுள் காலம் தேவையாக இருக்குது. அதுக்கு இடையில போயிட்டு அகால மரணம். அகால மரணம் தனக்கும் பிரயோஜனம் இல்லை, சமுதாயத்துக்கும் துன்பம். அதனால் இந்த உடலில் இருக்கின்ற காலம் வரைக்கும் வாழ்ந்து இந்த ஆன்மாவில் உள்ள பதிவுடைய தாக்கத்தை எல்லாம் சீரமைத்து ஒரு நல்ல ஆன்மாவாக சத்துவகுணமும் நிலையிட்டாலும் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு பக்குவப்பட்ட நிலையில் உலகத்தை விட்டு போனோம் அப்படின்னாக்க உலகத்திலே வாழ்கின்ற மக்களுக்கு துன்பம் இருக்காது. அதனால் மனிதன் வாழ்கின்ற காலத்தில் சத்துவகுணத்தோடும் குறைஞ்சபட்சம் கொஞ்சம் அந்த ரஜோகுணத்தில் இருக்கிறது தவறு கிடையாது. ஆனால் தாமச குணத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப தேவையில்லாத ஒரு பதிவு. அடுத்த சொல்கிறாங்க, ரஜோகுணத்தில் காலமாகிறவன் கர்ம பற்றோருக்கு இடையிலே பிறக்கின்றான், அவ்வாறே தமசில் சாகின்றவன் அறிவிலிகள் கர்ப்பத்தில் பிறக்கிறான். பார்த்தீங்களா? அப்போது அந்த தாமச குணத்தில் உள்ள ஒருவன் எங்கே போய் நிற்பான்? சிந்திக்கின்ற அறிவுள்ளவங்கிட்ட போக முடியாது. ஏன்னா அவன் நல்லது கிட்ட சீர்துக்கு பார்க்குறாங்க. அப்போ இவனுடைய கொடூரத்தை எல்லாம் அவன் செய்கிறதுக்கு இடமே கொடுக்க மாட்டாங்க. அப்போது அந்த மோசமான ஆன்மா ஒரு நல்ல மனிதனுடைய ஆன்மாவில் போய் நிற்க முடியாது. அப்போ யாரை தேடும்? ஒரு தாமச குணத்தில் உள்ளவனை தான் தேடும். அப்போது தாமச குணத்தில் சாகிறவன் அறிவிலிகள் கர்ப்பத்தில் பிறக்கிறான். அதனால் ஆன்மாவை பற்றி வேதவியாசரும் தெரிஞ்சிருக்கிறார், வேதத்திரி மகர்ஷியும் விளக்குறாங்க, இடையிலே நிறைய மகான்கள் அதை விளக்கியிருக்கிறாங்க. ஆனால் இன்னும் தெளிவான கருத்து தான் மக்களுக்கு சேர மாட்டேங்குது. அதனால் அந்த தெளிவு என்பது கொஞ்சம் சிந்திச்சா போதுங்க. அப்போ மகர்ஷி அவர்கள் நமக்கு மிக எளிமையாக கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அதை கூட புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு நம்ம கொஞ்சம் அக்கறை கம்மி தான், வேற ஒன்றும் காரணம் இல்லை. அப்போ கொஞ்சம் அடிக்கடி பயிற்சிகளை கலந்துக்கிட்டு அந்த தத்துவத்தை மீண்டும் மீண்டும் கேட்டோம்னு வச்சுங்களேன், 4 மகத்தாய்வு அடிக்கடி கலந்துக்கிட்டோம்னாக்க பிறப்புக்கு முன் இறப்புக்கு பின் உயிரின் நிலை என்பது ஒரு 4-5 முறை கேட்குற போது அந்த கருத்து நமக்கு தெளிவாக விளங்கிவிடும், எப்படி அந்த ஆன்மாக்கள் பிறக்குது அப்படின்றதெல்லாம். அதனால் அந்த கோட்பாடு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கோட்பாடுகளுக்கு உள்ள விஞ்ஞான விளக்கங்கள் மகர்ஷி கொடுக்குறாங்க. அப்போ அதை நான் புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் சிரமமான சப்ஜெக்ட் இது. அப்போது 4-5 முறை தொடர்ந்து பயிற்சியை கலந்துக்கிட்டோம் அப்படின்னாக்க அடிக்கடி அந்த கருத்துக்களை படிக்கிறதும் கேட்கவும் சிந்திக்கவும் செய்தோம்னா அந்த கருத்துக்கள் எளிதாக எல்லோருக்குமே புரிந்து கொள்ளக்கூடியது தான். அடுத்து 16 ஸ்லோகத்தில் நற்செய்கையின் பயன் சாத்விகமும் தூய்மையும் என்பர். ரஜகுணத்தின் பயனோ துன்பம், தமகுணத்தின் விளைவு அறிவின்மை. அப்போ இதில் துன்பம் என்பது கொஞ்சம் குறைவு. ஆனால் தமகுணத்தை அறிவின்மைன்ட்டார், அறிவே இல்லைன்ட்டார். அப்போ அறிவில்லாத இடத்துல என்ன நிற்கும்? ஆணவமும்
6 தீய குணங்களும் 5 பஞ்சமகா பாதங்களும் தான் நிற்கும். அதனால் வாழ்க்கையில் மிக மோசமான நிலையில் மனிதனுடைய வாழ்க்கை அமைந்து போகும். சத்துவத்திலிருந்து ஞானம் உதிக்கிறது, ரஜஸ்லேருந்து பேராசையும், தமசிலிருந்து அஜ்ஞானமும் கவனமின்மையும் மதிமயக்கமே உண்டாகின்றன. இந்த ஒரு ஸ்லோகத்துடைய தொடர் இது. 18வது ஸ்லோகத்தில் சத்துவகுணத்தில் உள்ளோர் மேலேறுகின்றனர், ரஜகுணத்தில் உள்ளோர் இடையில் நிற்கின்றனர், கடையான குணமாக தவகுணத்தில் இருப்போர் கீழிறங்குகின்றனர். 3 நிலைகள். ஜீவன் எப்பொழுது குணங்களுக்கு வேறான கர்த்தாவை காண்பதில்லையோ, குணங்களுக்கு மேலான பரம்பொருளை காண்கிறானோ, அப்பொழுது அவன் பிரம்மஸ்வரூபத்தை அடைகிறான். அப்போ குணங்களை தாண்டி பிரம்மஸ்வரூபம், அதுதான் பக்திவாதத்தை சொன்னோம். சகுண பிரம்மம், நிர்குண பிரம்மம் என்று சொன்னோம். அப்போ நிர்குண பிரம்மத்தில் இருக்கின்ற போது மீண்டும் வருவதில்லை. அந்த நிர்குண பிரம்மத்தை அடைவது கஷ்டன்றதுனால சகுண பிரம்மத்துக்கு வருகின்றோம். அந்த சகுண பிரம்மமும் கஷ்டம்னு சொன்னால் அபியாசம் பண்ணணும், கடமை இறைவனரோடு செய்யணும், நம்பிக்கை வைக்கணும், அல்லது நல்லவருடைய கருத்துக்களை கேட்டால் வாழ்க்கையை நடத்தணும் என்று 4 பலிகளை சொன்னாங்க. 20வது ஸ்லோகத்தில் உடம்பை உண்டாக்கும் முக்குணங்களையும் கடந்து பிறப்பு இறப்பு மூப்பு துன்பத்தினின்று விடுபட்ட ஜீவன் மரணமில்லா பெருவாழ்வு பெறுகிறான். அப்போ உடம்பை உண்டாக்கும் 3 குணங்கள். இப்போ மனிதன் ஏன் பிறக்கிறான்னு சொன்னால் இந்த குணங்களே மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கு காரணம். அப்போ குணங்கள் தன்னுடைய வலிமை அற்று செயலற்று போகும் என்றால் என்னாகும்? மீண்டும் பிறப்பதற்கு அங்கே வலு பத்தாது. அதனால் அந்த வலு குறைகின்ற போது ஆத்மா லேசாயிடும். லேசாச்சுன்னாக்க பூமியுடைய காந்த களத்தை விட்டு மேலே போயிடும். அப்போது மீண்டும் ஒரு உடலை தேடுவதோ அல்லது உடல் வாழ்கின்ற காலத்திலே சந்ததி என்பது உருவாவதற்கோ அந்த கருமையத்திலே பதிவுகள் திணிவாக இருந்தால் மட்டுமே சாத்தியம். அதனால்தான் மகான்களுக்கு பொதுவாக சந்ததி இருக்காது. ஏன்னா அவருடைய பதிவு முழுவதும் சாத்வ நிலையில் இருக்கும், இறைவனை பெறுவதற்காக மட்டுமே இருக்கும். அப்போ அந்த இறை ஞானத்தை தேடிய வாழ்க்கை நிலையில் அமைத்துக் கொள்கின்ற போது அங்கே உடல் சார்ந்த வாழ்க்கை என்பது முக்கியத்துவம் இருக்காது. அதனால் அங்கே ஆற்றல் இருந்தும் திறமை இருந்தும் கரு உருவாகாது. அப்படி அந்த 3 குணங்கள் எங்கே அதிகமாக வலுப்பெற்றிருக்கிறதோ அங்கே நிறைய குழந்தைங்க பிறக்கும். அதனால் நாம் அறிவுபூர்வமாக கொஞ்சம் பயன்படுத்திக்கிற 1 2 நிறுத்திக்கிறோமே தவிர, ஆனால் விட்டால் 27 குழந்தைகளை பெற்றுக்கிற அளவுக்கு பொட்டன்சி இருக்குது. அதனால் மீண்டும் பிறவாமை வேண்டுமென்று சொன்னால் இந்த 3 குணங்கள் தோன்றாமல் இருக்க வேண்டும். அதனால் ராமகிருஷ்ண ஏற்கனவே சொன்னது போல் நெல்லை அவிச்சிட்டோம் வச்சுக்கோங்க, வேக வைத்த நெல் மடி முளைக்காது. வேக வைக்கல, விதைக்கு வீரியம் ஜாஸ்தின்னு சொன்னால் அதிலிருந்து 100கணக்கான நெல்மணிகள் உருவாகும். அதுபோல் முக்தி நிலை அடையக்கூடியது. பக்குவப்பட்ட ஆன்மா என்பது மீண்டும் பிறப்பது இல்லை. பக்குவப்படாத ஆன்மா என்பது மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டே இருக்கும் தாயின் கர்ப்பத்தின் மூலமாக. இப்போ 20 ஸ்லோகங்கள் இறைவன் பேசின பிறகு அர்ஜுனன் கேட்குறான், சரி இந்த 3 குணங்கள் எல்லாம் விளக்கி சொன்னீங்க, எந்த அடையாளங்களால் இந்த 3 குணங்களையும் கடந்து நிற்பவன் ஆகிறான்? அவனது நடத்தை யாது? எங்கனம் இம்முக்குணங்களை கடக்கின்றான்? இந்த 3 குணங்களை கடக்கிறது எப்படி? கடந்து விட்டு அவனுடைய நடத்தை எப்படி இருக்கும்? யார் எப்படி நீக்க முடியுது? 3 கேள்விகளை இங்கே எழுப்புறார். அந்த 3 கேள்வி விடையாக சொல்றார் பகவான். சத்துவத்தின் காரியம் ஒளி, ரஜசின் காரியம் செயல், தமசின் காரியம் மயக்கம். இவை வாய்த்த விடத்து அவன் வெறுக்கிறதில்லை, ஒழிந்த விடத்து வேட்கை வருவது இல்லை. அதாவது சத்துவம், ரஜஸ், தமஸ் என்ற 3 குணங்கள் இருக்குது, பூமியில் உலகத்தில் இருக்குது. அந்த பக்குவத்தை பெற்றவனிடத்தில் இந்த 3க்கும் பேதத்தை பார்க்க மாட்டார்கள். அப்போ யார் ஒருவர் உடலிலே வாழ்கின்ற காலத்தில் குணங்களை கடந்த நிலையிலே பக்குவத்தை பெற்று விடுகிறார்களோ அவர்கள் இந்த உலகத்திலே மற்றவர்களோடு பழகுகின்ற போது, தொடர்பு வைத்துக் கொள்கின்ற போது மற்றவருடைய குணாம்சங்களை அவர்கள் பார்க்கறது கிடையாது. ஒரு தடவை சாமிஜிட்டு கேட்டோம், எங்களெல்லாம் எப்படி சாமிஜி நீங்கள் சகிச்சுக்கிறீங்கன்னு கேட்டோம்.
அவர் சிரிச்சுட்டு சொன்னார், உங்களை பார்த்தேன்னு சகிச்சிக்க முடியாதது தான், நான் உங்களை பார்க்கறது இல்லை, உங்களுக்குள்ள இருக்கிற பிரம்மத்தை பார்க்கிறேன்னாரு. அதனால தான் எல்லாரையும் வாழ்த்த முடியுதுங்க. அப்போ மனிதனுடைய முகத்தையும் அவருடைய பதிவுகளையும் அவருடைய குணாம்சங்களையும் பார்த்தோம்னா வாழ்த்துறதுக்கே மனசு வராது இல்லையா? உள்ளே விடுறதுக்கே மனசு வராதுன்னு வச்சுங்களேன். இங்கே உள்ளே போனால் அங்கே களங்கமாயிடும் இல்லைங்களா? அங்கே இருக்க அழகியக்கமே கேட்டு போயிடும். அப்போது அத்தனையும் கடந்து மறந்து நம்மை பார்த்து இன்முகத்தோடு வாழ்த்துறாங்க, வரவேற்கிறாங்க அப்படின்னாக்க அவங்க நமக்குள்ள இருக்கின்ற பதிவுகளை பார்க்கறதில்ல, பதிவுக்கு உட்பொருளாக உள்ள பிரம்மத்தை மட்டுமே பார்க்கிறார்கள். அதனால் அந்த 3 குணங்களை கடந்து பக்குவப்பட்ட நிலையில் உள்ள மகான்கள் மற்ற ஜீவனுடைய குணாம்சங்களை பார்க்கறது இல்லை, அந்த ஜீவனுக்கும் உள்ளாகின்ற பிரம்மத்தையே பார்க்கிறார்கள். அதனால்தான் பழகும் வகையில் பழகி பார்த்தால் பகைவன் கூட நண்பனே, பாசம் காட்டி ஆசை வைத்தால் மிருகம் கூட தெய்வமே. அப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாம் எப்படி வெளிப்படுத்துகின்றோமோ அப்படி இருக்கிறது. அப்போ வெளிப்படுத்துவதற்கு உள்ள நிறைஞ்சா தானே வழி முடியும். மலர்ந்தால் மணக்கும், நிறைந்தால் வழியும். நிறைவே இல்லைன்னா எப்படி வழியும்? மலரவே இல்லைன்னா எப்படி வாசனை வரும்? அப்போ இந்த மனம் மலர வேண்டும் என்றால், இந்த மனம் நிறைய வேண்டும் என்றால் வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும், இயற்கை நீதிகளை புரிந்து கொள்ள வேண்டும், இறை சத்தியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ வாழ்க்கை நமக்கு ஓரளவுக்கு தெளிவாயிடும். அப்போ தெளிவான மனதிலே இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே சாத்வீகமான எண்ணங்கள் தான் இருக்கும். அப்போ அதில் வரக்கூடிய நல்ல மனம் என்பது எங்கே இருந்தாலும் அந்த நல்ல எண்ண அலைகள் பரவிக்கொண்டே இருக்கும். அப்போ வருகின்ற மக்களுக்கும் நன்மையை செய்யும். யாரிடத்துல எந்த இடத்துல நம்ம இருந்தாலும் அந்த இடத்துல நல்ல அலைகளை பரப்பலாம். அப்படி இந்த சமுதாயமே நல்ல ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்ம இயன்ற நன்மைகளை செய்யலாம். இதெல்லாம் செய்பவர்கள் தான் மகான்கள். அடுத்த 23வது ஸ்லோகத்தில், வெறும் சாட்சியாக இருந்து கொண்டு யார் குணங்களால் அசைக்கப்படுவதில்லையோ, குணங்களே தொழில் புரிகின்றனவ என்று ஆத்மாவில் அசாதிருக்கின்றானோ, துன்பத்தையும் இன்பத்தையும் சமமாக கொண்டவன், ஆத்மாவில் நிலைத்தவன், மண்ணு கல்லு பொண்ணு நிகராக காண்பவன், இனியதையும் இன்னாததையும் ஒன்றாக ஓர்பவன், பேரறிஞன் இகழ்ச்சி புகழ்ச்சியை ஒரே பாங்குடன் பார்ப்பவன், மான அவமானத்தை நிகராக நினைப்பவன், நண்பனிடத்தும் பகைவனிடத்தும் ஒரே பாங்குடையவன், தனக்கென தொழில் செய்யாதவன் யாரோ அவன் குணாதீதன் எனப்படுகிறான். 4 ஸ்லோகங்களில் தொடர்ந்து வருகிறது. அப்போ சாட்சியாக இருந்து கொண்டு இந்த உலகத்தை மனிதன் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இல்லாத மேடையொன்றில் எழுதாத நாடகத்தில் எல்லோரும் நடிக்கின்றோம், நாமே எல்லோரும் பார்க்கின்றோம். இதுக்கு அருமையான ஒரு காட்சியை கொடுத்தாங்க மகாபாரதத்தில். குருச்சேத்திர யுத்தத்தில் கிருஷ்ண பரமாத்மா இந்த பக்கம் பாண்டவர்கள் சைடு, அவருடைய அத்தனை சேனைகளும் எந்த பக்கம்? கௌரவர் பக்கம். அப்போ அவருடைய சேனைகள் இவருக்கு எதிராக நின்று யுத்தம் செய்வதை இங்கிருந்து சாட்சியாக பார்க்கிறார் இல்லைங்களா? அப்போ நமக்குள்ளாக இருக்கின்ற மனம் சமயத்தில் நமக்கே எதிராக வேலை செய்யும் இல்லைங்களா? மைசூர் போய் பார்த்த உடனே சாப்பிட சொல்லுது இல்லையா? நமக்கு எது தானே அது. நமக்கு சாதமாக இருந்தால் அது ஒன்றுமே இல்லை, சத்தும் இல்லை, ஒன்றுமில்ல மட்டும் இல்லை, சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் ஏறி நமக்கு அட்டாக் வரும், அது வேண்டான்னு அறிவணும் இல்லை. அப்போது நம்மையே தாண்டி நமக்குள்ளே நம்ம சைத்தான் வேலை செய்து பார்த்தீங்களா? அது மாதிரி நம்முடைய படைகளே நமக்கு துன்பத்தை கொடுக்கின்ற நிலையில் இருக்கிற பொழுதும் நம்ம அதை சாட்சியாக பார்க்கணும். அதனால தான் ஏன் பகவான் தன்னையும் தன்னுடைய படைகள் 2ஆக பிரிச்சுக்கிட்டு தான் இருக்கின்ற அணிக்கு எதிரணியில் படைகளை கொடுத்தான்னு பார்க்கணும். அப்போ சாட்சி பாவனை என்பதற்கு ஓமானம் அந்த மகாபாரதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த காட்சி. அப்படி ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ஆத்மாவிலே லயமாக நின்று அந்த ஆத்மாவிலிருந்து வரக்கூடிய எண்ணங்களுக்கு இந்த உடல் எப்படி செயல்படுகிறது என்பதை சாட்சி பாவனையிலிருந்து கவனித்தோம்னாக்க அப்போ என்னாகும் பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணங்கள் வரும்,
அது நல்லதும் கெட்டதும் இருக்கும், நம்மை பாதிக்காது. ஸோ அந்த சாட்சி பாவனை என்பது நம்முடைய மனதை ஜெயிக்கின்ற ஒரு அடிப்படையான வித்தை. ஆனால் சாட்சி பாவனை நிற்கிறது கொஞ்சம் கஷ்டம், அவ்வளோ லேசில் முடியாது. சில சமயங்களில் முடிந்தாலும் பல சமயங்களில் கஷ்டம். ஆனால் அது கடினமாக இருந்தாலும் கூட முடியாதது கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்? தொடர்ந்து பயிற்சிகளை செய்து 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 அயராத விழிப்பு நிலையை வளர்த்து கொண்டோம் அப்படின்னாக்கா இந்த சாட்சி பாவனை என்பதை வாழ்க்கையிலே கொண்டு வந்து விடலாம். அப்போது நம்ம யார் கூட பழகினாலும் பேசினாலும் அந்த சாட்சி பாவனை வந்த பிறகு அங்கே பேதங்கள் தெரியாது. ஏன்னா ஆத்மாவிலே மனம் லயிக்கப்பட்டவன் மனம் உடல் இந்திரியங்களுடைய ஆதிக்கத்தில் சிக்குவது இல்லை. அப்போ தன்னுடைய இயக்கத்தையும் வேடிக்கை பார்க்கின்றான், மற்றுடைய இயக்கத்தையோ பெரிய வேடிக்கை தான். அப்போ பாரதியார் சொன்னது போல தேடி சோறு நிதமுன்று நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிடப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. அப்போ பல வேடிக்கை மனிதர்கள். பொதுவாக நமக்கு ரொம்ப நல்ல வாய்ப்பு. நான் ஆஃபீஸில் வெளியில் வேலை செய்கிற போது மக்கள் எப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும். அந்த வேடிக்கை ரசிக்கலாம். அதனால் நம்முடைய வாழ்க்கையும் ரசிக்க தெரியணும், மற்றவருடைய வாழ்க்கையும் வேடிக்கை பார்க்க தெரியணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? ஆத்மாவில் லயமாக வேண்டும், தன்னிலே லயமாக வேண்டும், தன்னில் தன்னை காண வேண்டும். அப்படி ஆத்மாவில் நிலைத்தவன் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவை நோக்குவார். இது வெறும் ஓடு, அது உடஞ்சு போனது. உருப்படியாக இருந்தால் பாத்திரமாக பிரயோஜனமாகும். அது உடஞ்சா தானே ஓடு ஆகுது. அப்போ இந்த பிரயோஜனம் இல்லாத இது செம்பொண்ணுக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குது நமக்கே தெரியும். கிராம் 1000 ரூபாய் தொட்டுக்கிட்டு இருக்கிறோம். ரெண்டும் ஒரே மாதிரி பார்ப்பாங்க. ஏன்? ரெண்டும் பஞ்சபூதத்துடைய கூட்டு தான். அப்போ கிடைக்கின்ற அந்த அரிதை வைத்து கொண்டு தங்கத்துக்கு ஒரு மதிப்பு கொடுத்துருக்கோமே தவிர ரெண்டுமே மண்ணிலிருந்து வந்தது தானே. அப்போ ஓடும் செம்பொன்னும் ஒக்கவை நோக்குவார் யார் என்றால் எல்லா பொருட்களிலேயும் இறைவனையே காண வல்லவர்கள். அதனால் அந்த மனோபாவம் என்பது சமநிலையில் நிற்கும். எதுக்கும் வெற்றி தோல்விகளுக்கோ இன்ப துன்பங்களுக்கோ லாப நட்டங்களுக்கோ அது ஆட்படுவது இல்லை. அப்போ நண்பனுக்கும் பகைவனுக்கும் வித்தியாசம் தெரியாது. இன்னும் ஆழ்ந்து போனால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் தெரியாது. அதுதான் பிரம்மத்துடைய நிலை. ஏன்னா ரெண்டும் சேர்ந்தது தானே அது. அதனால் அந்த மன பக்குவத்தை பெற்றிருந்தால் அவர்களுக்கு குணாதீதர்கள் என்று பேர். குணத்தினுடைய அதீத நிலை என்று பேர். குணம் கடந்த நிலை குணாதீதம். 26 ஸ்லோகத்தில் மாறாத பக்தி யோகத்தால் என்னை யார் உபாசிக்கிறானோ அவன் இக்குணங்களை முற்றும் கடந்து பிரம்மம் ஆவதற்கு தகுதியுடையவனாகிறான். அப்போ எப்படி அந்த 3 குணம் கடக்கிறதுன்னு கேள்வி கேட்டான் இல்லையா அர்ஜுனன்? அந்த கேள்வி விடை இதில் வருது. அந்த 3 குணங்களை கடக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய நினைவிலேயே வாழ்க்கை நடத்த வேண்டும். அதான் கர்ம யோகம் என்று சொன்னோம். இறை உணர்வில் இணைந்து அறம் ஆற்றி வாழ்கின்ற சிறப்பு கர்ம யோகம். அப்போ எந்த செயல் செய்தாலும் அது இறைவனுடைய இயக்கமாகவே நினைத்து செய்கின்ற போது அது கர்மயோக வாழ்க்கையாக அமையும். அந்த கர்மயோக வாழ்க்கை நிலையில் நிற்கிற போது இந்த 3 குணங்களும் அங்கே தோன்றுவது கிடையாது. அப்போ யார் இறைநிலையில் நின்று செயல்படக்கூடிய பக்குவத்தை பெறுகிறார்களோ அவர்கள் 3 குணங்களையும் கடந்து விடலாம். கடைசி ஸ்லோகத்தில் அழியாத மோட்ச நிலையாக பிரம்மத்துக்கும் சாஸ்வதமான தர்மத்துக்கும் ஒப்பற்ற சுகத்துக்கும் நானே இருப்பிடம். இப்போ மனித வாழ்க்கையில் இன்பங்கள் என்பதை சந்திப்பதற்கு என்ன தேவையோ அது 3 கோட்பாடுகள் இங்கே கொடுத்துட்றாங்க. அழியாத மோட்ச நிலையாகிய பிரம்மத்துக்கும் சாஸ்வதமான தர்மத்துக்கும் ஒப்பற்ற சுகத்துக்கும். அப்போ வாழ்க்கையிலே மனிதர்கள் இன்பத்தை நாடுகிறோம். யாராவது கஷ்டம் வேணும்னு கேட்குறோமா? அப்போ நாடுகின்ற இன்பங்களை
யார் அதிகபட்சம் அனுபவிக்க முடியும்? ஒரு சின்ன கேள்விதான், கொஞ்சம் யோசிக்கும். நடைமுறை வாழ்க்கை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். அப்போ எவ்வளவுதான் நமக்கு பதவி, அந்தஸ்து, சொத்து, சுகம் எல்லாம் இருக்கு. ப்ரொமோஷன் வாங்குற அன்னைக்கு சந்தோஷம் தானம்மா. எல்லாத்துக்கும் பெருசா ஸ்வீட் எல்லாம் கொடுத்து கொண்டாடிடுறோம். அடுத்த மாதம் சம்பளம் வாங்கும்போது ஒரு சந்தோஷம் வருது. 2வது சம்பளம் வாங்கும்போது சந்தோஷம் வருமா என்ன? இப்போ அடுத்து என்ன போவோம்? அடுத்த ப்ரொமோஷன் எப்போ வரும்னு போவோம். அதுவும் வந்துருச்சு. உடனே அதுக்கு ஒரு பார்ட்டி வைப்போம், மறுபடியும் மறந்துடுவோம். அப்போ வாழ்க்கையில் எத்தனை இன்பங்களை நாம் சந்தித்து கொண்டு இருக்கின்றோம். அந்த இன்பத்தை முதலாக சந்திக்கின்ற போது ஒரு பெரிய ஒரு வெற்றி சாதிச்ச மாதிரி ஒரு நினைப்பெல்லாம் இருக்குது. ஆனால் அதுவே அடுத்த மாதம் சலிச்சு போகுது. அப்போ யார் இந்த வாழ்க்கையிலே அனைத்து சுகங்களையும் முழுமையாக நிறைவாக அனுபவிக்க முடியும்? ஏன் முடியாம போகும்? அப்போ யார் இந்த உலகத்திலே மெய், வாய், கண், மூக்கு, செவி என்கின்ற 5 புலன் இன்பங்கள் மட்டுமல்ல, வாழ்க்கை வசதிகள், பதவி, அந்தஸ்து, செல்வாக்கு எல்லாமே நிறைவாக யார் தூய்க்க முடியும் என்றால், யார் அறிவை அறிந்தவர்களோ அவர்கள் தூய்க்கலாம். அதுதான் மேக்சிமம் ஆப்டிமம் பாசிபிள். அப்போ அது இல்லாத பொழுது என்னாகும் பார்த்தீங்கன்னா, அது இருக்கும், அருமையான கார் தான், போகிறதுக்கு நல்லா தான் இருக்குது, டிரைவரையும் வச்சாச்சு, ஏறி உட்காரும்போது சந்தேகம் வந்துடும், ஒழுங்காக ஓட்டுவானோ இல்லையோ சந்தேகம் வந்துடும். அவன் சௌகரியமாக வர இவர் எங்கேயா முட்டிடுவான்னு சொல்லி இவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு மெதுவா பிரேக் போடு மெதுவா அப்படின்ட்டு வருவார். இப்போ சுகமாக போகிறது யாருங்க? கூட உட்காந்து போகிறவரா இல்லை வண்டிக்கு ஓனரா? இப்படி ஒவ்வொரு பொருளும் பாருங்க. ஒரு தடவை ஒரு மற்ற நிகழ்ச்சி போயிருந்த போது அப்போ தான் இந்த 29 டிவியெல்லாம் வந்த புதுசுங்க. அப்புறம் அந்த வேலைக்காரமாக சௌகரியமாக காலையிட்டு உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வீட்டுக்காரம்மா பேசிக்கும் போது, ஐயா எங்கெங்க அப்படின்னா, அவர் எங்கெங்க வீட்டில் இருக்கிறாரு, இப்போ அங்கே இருக்கிறார், இந்த ஊரில் இருக்கிறாரு அப்படின்னாங்க. அப்போ அவருக்கு ஏகப்பட்ட பிஸ்னஸ்ஸு, சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு. ஆனால் வாங்க 29 டிவி அனுபவிக்கிறது யாருன்னா வேலைக்காரம்மா. இப்போ யார் நிறைய அனுபவிக்கிறாங்க? வாங்கி கொடுத்தவரா வேலைக்காரம்மாவா? அப்போ கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். 29 டிவி வாங்கிட்டோமே, உட்காந்து பார்க்க கொஞ்சம் நேரம் கொடுக்க வேண்டாமா? அதுக்கே நேரம் இல்லாமல் அந்த ஊர் இந்த ஊர் பிஸ்னஸ்ஸு, அந்த வேலை இந்த வேலை உட்காந்துருந்தா எப்படி? இது போல் சமுதாயத்திலே பல பேர் பார்த்தோம்னாக்கா, வாழ்க்கை வசதியாக இருக்கணும்னு சொல்லி, நாளைக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லி இன்றைக்கி செத்துக்கிட்டு இருக்கிறான். அடிக்கடி எங்கள் பக்கத்து டேபிள் மியூச்சுவல் ஃபண்டும் எஸ்பிஐ லைஃபு எனக்கு கேட்டு கேட்டு புளிச்சே போடும். இன்றைக்கி நீங்கள் 5 லட்சம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் 20% இம்ப்ரூவ் கிடைக்குங்க. நாளைக்கு அவன் இருப்பானோ இல்லையோ, நீ அப்படியே நீ 20% இம்ப்ரூவ் கொடுத்தாலும் இங்கே 4 லட்சம் பெற்ற சென்ட்டு இப்போ 10 லட்சம் போயிடுச்சு. நீ 20% இம்ப்ரூவ் கொடுத்த என்ன, அது 150% இம்ப்ரூவ் ஆகி போச்சு. அப்போது இது மாதிரி மனிதர்கள் இதில் போட்டால் இதில் போய் கிடைக்குங்களா, இதில் போட்டு இதில் கிடைக்குங்களா, அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே அந்த பின்னாடி சீட்டு எனக்கு இதை ரசிச்சுக்கிட்டே அங்கே வேலை செஞ்சுட்டு உட்காந்துருப்பேன். இது போல் யார் நிறைவு அனுபவிக்க முடியும்? அதுக்கு மேலே உள்ளவங்க தான் அது வராங்கங்க. மியூச்சுவல் ஃபண்ட் போடுறவங்க தேவை உள்ளவங்களாம் போடுவாங்க. மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய வச்சுக்க தான் போடுவாங்க. அதனால் யார் நிறைவு அனுபவிக்க முடியும்? அதில் போட்டு இப்போ இண்டெக்ஸ் குறைஞ்சி போச்சுன்னா அடுத்த புலம்புறான், சார் நீங்கள் சொன்னீங்க போட்டேன் சார் 300 ரூபாய் இறங்கி போச்சான்னு. இவர் சொல்கிறார், இப்போ வெயிட் பண்ணுங்க 1.5 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஏறும் மாதிரி இவர். அப்போ யார் நிறைவு அனுபவிக்க முடியும்? யார் வாழ்க்கையை புரிந்து கொண்டார்களோ அவர்களே நிறைவாக அனுபவிக்க முடியும். அதனால் வாழ்க்கை இன்பத்தை தூய்ப்பதற்கு பொருள் ஒரு கோட்பாடு கிடையாது, பொருள் ஒரு தேவையே தவிர அது அடிப்படை அல்ல. அதனால் ஒப்பற்ற சுகத்திற்கு யார் அத்தாட்சி என்றால் ஞானமே அதுக்கு அத்தாட்சி. அப்போ ஞானத்தை பெற்றவர்களே வாழ்க்கை அனைத்து சுகங்களையும் நிறைவாக முழுமையாக அனுபவிக்க முடியும். மற்றவர்களெல்லாம் அனுபவிக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ஆள் மனசில் ஒரு விரக்தியும் வெறுப்பும் ஒரு சொல்ல முடியாத சோகங்கள் எல்லாம் உள்ள மண்டி கிடக்கும். அதனால் முகத்தை பார்த்தால கண்டுபிடிச்சிடலாம் மனசுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்றதெல்லாம். அதனால் அந்த ஒப்பற்ற சுகத்தை பெறுவதற்கு
சத்துவம், ஞானம் அதுதான் துணை செய்யும். அதற்கும் இறைவனே பிறப்பிடும். அடுத்து சாஸ்வதமான தர்மத்திற்கும் இறைநிலையே பிறப்பிடும். அப்ப சாஸ்வதம் அது தர்மம். அப்ப தர்மம் என்பதே இன்பத்தை கொடுக்கக்கூடிய எண்ணம், சொல், செயல், இயற்கை நீதிகள் எல்லாமே தர்மம். அப்போ இயற்கையில பாத்தீங்கன்னா இன்பமே இயற்கையிலே எங்கும் எதிலும் எப்பொழுதும் நிறைந்துள்ளது அனுபவத்திற்கு. இன்பத்தின் அளவு முறை மீறும் போது ஏற்படும் போர் பொருத்தமில்லா உணர்ச்சியை தான் இன்பத்தின் மறுபெயராம் துன்பமாயும் இரண்டும் அறிவின் அலைகளாயும் கண்டேன் என்பார் மகரிஷி. அதனால் இயற்கையுடைய நீதியே இன்பங்கள் தான், தர்மம் தான். அப்ப அந்த இயற்கையுடைய தர்மத்தை மதித்து வாழ்கின்ற போது இன்பங்களை முழுமையாக பெறலாம். இயற்கையினுடைய நீதியை மதிக்கவில்லை என்றால் அது அதர்மம். அதர்மத்திற்கு விளைவு துன்பங்கள் தான். இன்பம் மாதிரி தெரியும், வரும்போது சந்தோஷமாக தான் இருக்கும், ஆனால் போகும்போது மொத்தமாக போயிடும். துன்மார்கனை கொழுக்கு வைத்து அறுப்பேன். கொழுக்கும்போது சுகமாக தானே இருக்கும், பரவாயில்ல நல்ல வெயிட் ஏறிட்டு இருக்குதுன்னு. மொத்தம் அறுக்கும்போது அதனால் இயற்கையுடைய நீதிகளை மதித்தால் அதுதான் தர்மம். அப்போ சாஸ்வதமானது தர்மம். அடுத்து அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா அழியாத மோட்ச நிலையாகிய பிரம்மத்திற்கும் அதே தான். அப்போ பிரம்மம் என்பது என்றைக்கு அழிவது இல்லை, இறைநிலை என்பது என்றைக்கு அழிவதில்லை, தர்மம் என்பதும் அழிவது இல்லை. அந்த இறை நீதியையும் அந்த இயற்கையினுடைய செயல் விளைவு என்கின்ற தர்ம நெறிகளையும் புரிந்து கொண்டால் வாழ்க்கை அதுதான் முழுமையான ஆனந்தம் என்று அந்த மூன்றாவது கடைசி ஸ்லோகமாக இருந்தாலும் கூட அந்த மூன்று கோட்பாடுகளை அற்புதமாக வச்சு இந்த அத்தியாயத்தை முடிச்சிருக்கிறார். அடுத்து 15வது அத்தியாயத்தில்